வணக்கம். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். நான் மருத்துவ சேவை செய்வதற்காக தமிழ் மக்கள் வாழும் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் சுற்று நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன். உலகையே வளம் மீண்டும் உலகில் உள்ள அனைத்து தமிழ் மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு குறைபாடுகளை அவர்கள் வாய்விட்டு சொன்னால் அதற்கான பரிகார முறைகளையும் அதற்கான தீர்வு மருந்துகளையும் சொல்லிக்கொண்டு வருகிறேன். அவர்களால் முடியாத மருந்துகள் செய்ய முடியாத போது அவர்களுக்கு நான் செய்து அனுப்பி கொண்டு இருக்கிறேன். இப்போ ஆண்மை குறைவு நிறைய பேருக்கு வருதுங்க. சின்ன வயசுலேயே வந்துடுது. அதற்கு காலங்கள் தான் மாற்றம் சொல்லும். எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இந்த காலத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் அந்த செல்ஃபோனை வச்சு பார்த்து அதில் என்னென்ன தவறான செயல்பாடுகள் இருக்கோ அதை கற்றுக்கொண்டு அதன்படி செய்து விடுகிறார்கள். அந்த மாதிரி செய்யும்போது அவர்களுடைய பலவீனம், உடம்பு ரொம்ப வீக்காக போகுது என்றதை அவர்கள் அறிவதில்லை. அவர்களுடைய பலவீனம் வலுத்து போய் ஒரு முறை செய்த தவறு மீண்டும் மீண்டும் செய்து உடம்பில் உள்ள சத்து உயிரணுக்களை இழந்து விடுகிறார்கள். அப்புறம் குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது திருமணம் செய்ய வேண்டிய வயது வந்த பிறகு பெற்றோர்கள் அருமையான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணை அவரால் திருப்தி படுத்த முடியாததன் காரணமாக அந்த பெண்ணுக்கும் இவருக்கும், அதாவது திருமணம் செய்து கொண்ட மனைவிக்கும் இவருக்கும், கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்பு ஏற்படுகிறது. திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழும் மனைவி திருமணம் செய்யும்போது கணவன் நிறைய சம்பளம் வாங்குகிறார், வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் நிறையா நம்ம வாழ்க்கை சுகங்கள் அனுபவிக்கலாம் என்ற ஒரு நிறைய கற்பனைகளோடு திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த மனைவியை, இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கணவனால் திருப்திப்படுத்த முடியவில்லை. இதன் காரணமாக இவர்களுக்குள்ள சின்ன ஊழல்கள் வருது, திரும்ப கூடல்கள் வருது. அதுபோக இவர்களுடைய இயலாமை, கணவனுடைய இயலாமை மனைவிக்கு புரிந்துவிட்டவுடன் அவ்வளோதான் வாழ்க்கை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அது வரைக்கும் அந்த பெண்ணு தன்னுடைய தாய் தந்தையிடம், பெற்றோர்களிடம் சொல்லலை. கணவனுடைய மரியாதையை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் கட்டங்களும் வந்துருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் என்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு அந்த மனைவி வருகிறார். கணவனும் மனைவி தன்னுடைய வீக்னஸை, பலவீனத்தை பூரா அனைவருக்கும் தெரிவித்து விட்டார் என்ற ஒரு மனக்குறையும் மனக்கசப்பும் ஏற்பட்டு இதனால் இன்பகரமாக சேர்ந்து வாழக்கூடிய கணவன் மனைவிகள் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன ஊழல்கள், அதாவது இந்த குறைபாடுகள், ஆண்மை குறைபாடுகளால் நீண்ட நேரம் தொடர்பில் இருக்க முடியலை, மனைவியை திருப்திப்படுத்த முடியலை, கணவன் எதுக்கும் லாயக்கில்லை அப்படி என்ற அளவுக்கு வரும்படியாக மனைவி ஒரு முடிவை எடுத்துடுறான். கணவன் என்ன நினைக்கிறாரு, என்கிட்ட இருக்கிற குறைபாடு யாருக்கிட்டையாவது சொல்லி மனைவி தன்னை விட்டு சென்று விடுவாளா, அல்லது சாகும் வரை தனக்கு உதவி உடன் இருந்து செய்வாரா என்பது அவருக்குள் ஏற்படுகிறது. அந்த காலத்து திருமணம் எப்படி இருந்தது? உயிர் உள்ளவரை கணவனுக்கு என்ன குறை இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், சொல்லிவிடாமல் கணவனுடைய மரியாதையை காப்பாற்றும் பெண்கள் நிறைய இருந்தாங்க. அவர்களுக்கு குழந்தை பிறக்குமோ இல்லையோ, திருமண வாழ்க்கை, தாம்பத்தியம் திருப்தியாக இருக்குமோ இருக்காதோ, ஆனால் அதில் என்ன குறைபாடு இருந்தாலும் தாய் தந்தையர்களிடமோ
உற்றார் உறவினர்களிடமோ நண்பிகள் இடமோ எந்த ஒரு பெண்ணும் சொல்வதில்லை. சொல்லி தன்னுடைய குறைகளை வெளியே சொல்லி கௌரவ குறைச்சல் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. திருப்தியாக சிரித்த முகத்தோட புன்னகையோட கடவுள் பக்தியோடு வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதாவது ஒரு பழமொழி இருக்குது, குறை என்றால் குறைதான், நிறை என்றால் நிறைதான், அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. கணவனிடம் இருக்கும் குறைபாடுகள் எதையுமே வெளியே சொல்லாமல் வாழ்ந்து கொண்டு வரும் மனைவிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு நல்ல மருந்து கண்டுபிடித்து வைத்துள்ளேன். இந்த மருந்து என்ன செய்யும்னாக்கா, ஆண் பெண் இருவருக்கும் ஆசையை தூண்டக்கூடிய வகையில் மருந்து தயார் செய்து கொடுக்கின்றோம். இதனால் சண்டை சச்சரவுகளோட நெடுநாள் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்து திரும்ப சேர்ந்து வாழும் கணவனுக்கோ அல்லது பிரிந்து வாழும் கணவனுக்கோ இந்த மருந்து சாப்பிடும்போது மனைவியை மீண்டும் அவர் சேரும்போது மிக அருமையான அற்புதமான வாழ்க்கை வாழத் தொடங்குகிறார். நீண்ட நேர உறவு வைத்து கொள்ள முடிகிறது. மனைவி போதுமென்ற அளவுக்கு திருப்தி அடையும்படி இவர் திருப்தி செய்யலாம். அப்போ இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் நாங்கள் செய்து கொடுப்பதால் எங்களை ஒரு குடும்பத்தில் ஒருவராக ஒரு மூத்த வயது உள்ள அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு குருவாக என்னை நினைத்து கொண்டு அனைத்து நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் என்னிடம் கலந்து பேசி குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு கட்டிக்கொண்ட மனைவியை திருப்தியோடு வாழ வைத்து நிறைய குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றும் தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும், அதாவது அண்ணாவிற்கோ தம்பிக்கோ தங்கைக்கோ ஏதோ ஆண்மை பெண்மை குறைபாடு எது இருந்தாலும் அது என்னை கலந்து ஒரு குருவாக எண்ணி என்னிடம் சொல்லி அதற்கான தீர்வுகளை பெறுகிறார்கள். அதற்காக என்ன மருந்து வேணும் என்பதை அப்போதைக்கே நான் செய்து கொடுத்துகிறேன். அப்போதைக்கு அவருக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதற்கான மருந்து என்ன செய்து கொடுத்தால் இவர்களுடைய பிரச்சனை தீரும் என்ற ஒரு அற்புதமான தெய்வ சக்தி எனக்கு, தெய்வத்தினுடைய அருள் எனக்கு, சித்தர்களுடைய அருள் எனக்கு கிடைத்து நான் யோசனை செய்து கொண்டிருக்கும் போது சித்தர்கள் மனதில் தோன்றி இந்த மூலிகையை நீ எடுத்துக்கொடு. இரவில் ஒரு தூங்கி கொண்டிருக்கும்போது அதிகாலை 3:30 மணிக்கு சித்தர்கள் தினமும் அதிகாலை 3:30 மணி முதல் ஒரு 4:30 மணிக்குள் ஏதாவது ஒரு சித்தர் என்னுடைய மனதில் தோன்றி முக்கியமான மருத்துவ குறிப்புகளை சொல்லி கொண்டு வருகிறார். நான் இன்றைக்கு இத்தனை பேரை பார்த்து பேசியிருக்கேன்னாக்கா அதற்கான தீர்வுகளையும் அவர் சொல்லுகிறார். அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்து அதற்கான மருத்துவ சிகிச்சையும் கொடுக்கும்படியான மூலிகைகளின் மருத்துவ குறிப்புகளை அவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி செய்கின்றார். அப்போ சித்தர்களோடு கலந்து பேசி அவர்கள் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்புகளை கையாண்டு தயாரிக்கப்பட்டது தான் காமா 64 என்ற லேகியம். அது பிறகு 108 மூலிகைகளின் கலவையில் செய்யப்பட்ட இன்னொரு லேகியம். அது உடலில் இழந்த சக்தியை மீண்டும் கொடுக்கும், இழந்த ஆண்மையை மீண்டும் ஏற்படுத்தும். காமா 64 என்பது காமக்கலைகள் 64 கலைகள் செய்யும்படியாக இருக்கக்கூடிய ஒரு லேகியம். இந்த லேகியம் ஒரு 6 கிராம் தினம் சாப்பிட்டாலே போதும்.
நீண்ட நேர உடலுறவு செய்து கொள்ள முடியும். இந்த 2 மருந்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் நல்ல வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியமும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதுபோக மூலிகைகளால், அதாவது நான் சொன்ன 64 மூலிகைகள் காமா 64 லேகியம். ஆனால் காமா 64 வயக்ரா கேப்சில் அப்படின்றதையும் இது பண்ணி, இப்போ லேகியம் சாப்பிட முடியாதுங்க, அது எனக்கு பிடிக்கலைன்னாக்கா அதுக்காக அந்த லேகியத்தினுடைய செய்யக்கூடிய மூலப்பொருள்கள் கேப்சூலில் அடைத்து கேப்சூலாக கொடுக்கின்றோம். இந்த கேப்சூலுக்கு பேர் காமா 64 வயக்ரா கேப்சூல். இதை சாப்பிட்டீங்கன்னாலும் இதை சாப்பிடக்கூடியவர்களுக்கு நீண்ட நேர உடல் உறவில் நாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் உடல் உறவு செய்ய தூண்டும். மனைவியை நீண்ட நேர உடல் உறவில் வைத்து போதுமென்ற அளவிற்கு திருப்திப்படுத்த முடியும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குருவாக நினைத்து, ஒரு ஆசானாக நினைத்து, உங்களுடைய உடன்பிறப்பாக நினைத்து குறைபாடுகளை மனம் விட்டு சொல்லுங்கள். அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கான மருந்தையும் செய்து கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை நீளோடி வாழ்ந்து பெற்றோர்களுக்கு பேரன் பேத்தி கிடைத்து அவர்களும் திருப்திகரமாக மகன் மருமகளுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி சித்தர்களின் ஆசையோடு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. மீண்டும் அடுத்த தடவை பேசுவோம். மலேசியா, சிங்கப்பூரிலிருந்து காணக்கூடிய அனைத்து என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கல்ஃப் கண்ட்ரியில் உள்ளவர்களுக்கும், மஸ்கட்டு, துபாய், இந்த மாதிரி நிறைய ஜெர்மன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து என்னிடம் மருந்து வாங்கியவர்களுக்கும் பலன் அடைந்தவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.